ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஸ்டோரி இந்த 70s அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மூயாங் ஃபெய்னி உள்ள படுத்து தூங்குறத பார்த்துட்டு ஷூ மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஃபெய்னி பாக்குறா, என் புருஷனுக்கு வர லைட்டா மண்டையில கோளாரா, எங்க வீட்ல படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்களுக்கு வேற வழியே தெரியல மேடம், நேரா உள்ள வந்துட்டாரு. என்னாலே ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்றது, இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பி வெளியே போங்க. இங்க பாரு ஃபெங்லின், எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுன்னு சொல்ல ஃபெங்லின் பக்கத்துல வரா. எல்லாத்தையும் பேக் பண்றதுக்கு. ஓ, நீதான் ஃபெங்லினா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஷூ மேடம் இப்ப கூட சொன்னாங்க, நீங்க முக்கியமான இடத்துல இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறத கத்துக்கணும்னு. ஃபெங்லின், உங்க காப்பாத்த போய் தான் ஏன் தலையில அடிபட்டுச்சு. அப்போ இருந்த ஞாபகங்கள்லாம் லைட்டா வந்து வந்து போகுது. இப்ப உங்களை பார்த்ததுதான் மறுபடியும் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சுது. உள்ள மரம் விழுந்துச்சா, நான் உள்ள வந்தேனா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஷூ மேடம் உள்ள என்ன பார்த்தேன் தெரியுமான்னு கேட்க ஆரம்பிக்க ஃபெங்லன் பாக்குறா. மேடம், என்னோட வீட நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன காப்பாத்துறதுக்காக இவருக்கு அடிபட்டுச்சு. இதுக்கும் மேல அதை கண்டுக்காம இருக்க முடியாது மேடம். அதுவும் இல்லாம இவங்க உங்க ஆபீஸ்ல வந்து இப்படி கன்றாவி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் என்னால பார்க்க முடியாது மேடம். அதனால என்னோட வீட இவங்களுக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்களுக்காகவாவது இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஃபெங்லன் சொல்றா. இங்க பாருங்க, இந்த பொண்ணு மாதிரிதான் இருக்கணும். இந்த பொண்ணு மாதிரிதான் பொறுப்புன்னு இருக்கணும். உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தா தெரியுதா அப்படின்னு ஷூ மேடம் ஃபெங்லின் தேங்க்ஸ் டா செல்லோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெங்லின், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு மூயாங் அவள மறுபடியும் வம்புக்கு இழுத்துட்டு இருக்கான். ஃபெங்லின் அந்த ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு போய் பெயிண்ட் இவளே அடிச்சாலாம். சோ அதுல கண்ணா பின்னான்னு பெயிண்ட் அடிச்சு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா. மூயாங் ஃபெய்னி எங்க வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்க ஃபெங்லின்னு கேட்க ஆரம்பிக்க, இந்த வீடு வேணா உங்களுக்கா இருக்கலாம், பெயிண்டிங் நான் கஷ்டப்பட்டு அடிச்சது, இதை விட மாட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. மூயாங் பாக்குறான். ஃபெங்லின், ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இன்னைக்கும் மேல ஃபெய்னிக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம இருந்தனா நான் எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் மறந்துடுவேன், எனக்கு ஞாபகம் வராதுன்னு சொல்ல, அதை எப்படி நம்புறதுன்னு ஃபெங்லின் கேக்குறா. உனக்கு வேற வழியே கிடையாது, நம்ப போறியா இல்லையான்னு சொன்னதும் பிரஷ் அங்கேயே கீழே தூக்கி போட்டுட்டு ஃபெங்லின் வெளியே கிளம்பி போயிடுறா. ஒண்ணுமே புரியல ஃபெய்னிக்கு. இப்போ என்ன பண்றது, பெயிண்ட் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு, வா போய் வாங்கிட்டு வரலான்னு மூயாங்க அவளை கூட்டிட்டு கிளம்புறான். உன்னை பார்த்து ஏன் அவ பயப்படுறா அப்படின்னு கேட்க, அதுவா, அது ஒரு பழைய விஷயம், அதெல்லாம் மறந்துரு, நமக்கு வீடு கிடைச்சதுல அது போதும்னு மூயாங்க அவள அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இங்க மூஜிங்குக்கும் சூக்கும் கல்யாணமே ஆயிடுது. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. அம்மா அப்பா, உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சூ சொல்லிட்டு இருக்கான். சூவோட அம்மா அப்பா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காரு. அம்மா பாக்குறாங்க, என் பையன் எப்போதுமே நிதானமா யோசிப்பான். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளவு அவசரப்படுறான்னு நானே நினைச்சேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னு எனக்கு நல்லா புரியுதுமா அப்படின்னு சொல்றாங்க. மூஜிங்குக்கு எதனால அப்படி சொல்றாங்கன்னு கொஞ்சம் புரியவே இல்ல. அமைதியா இருக்கா. இதுக்கும் மேல நல்ல கணவன் மனைவியா ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணிட்டு நல்லபடியா வாழணும், புரியுதா அப்படின்னு அவங்க அப்பாவும் கேக்குறாரு. சரி, ஓகே, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, உன்னை எங்க குடும்பத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு அவங்க மாமனார் மாமியார் சொல்ல, உடனே மூஜிங் எந்திரிக்கிறா. எல்லார் கப்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ஒயின் ஊத்துறா. அவங்க அப்பா பாக்குறாரு, நல்ல மருமகளை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி அவனை பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏய், பாட்டி எந்திரிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி கிட்ட சூ போறான். பாட்டி, கல்யாணம் ஆயிடுச்சு, மருமகளை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்றான். பாட்டி உடனே நம்ம மூஜிங்க பார்த்து, செல்லம், உனக்காக தான் இது காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன், இது எல்லாமே உனக்கு தான், நல்லபடியா வாழணும், புரியுதா? புரியுதாடா யான் யான் அப்படின்னு செல்லமா கூப்பிடுறாங்க. பாட்டி, என் பேரு யான் யான் இல்ல, என் பேரு மூஜிங் அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி சூ அமைதியாயிடுறான். ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு மூஜிங்க்கு நல்லாவே தெரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா உள்ள போலாம், சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மூஜிங்க அங்க இருந்து கூட்டு போயிடுறான் சூ. இங்க ஃபெய்னி மூயாங் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பக்கெட் நிறைய பெயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபெய்னி, இந்த பெயிண்ட் எடுத்து இப்படியே வேகமா ஊத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் நம்ம வீடுதுன்னு ஃபெய்னி சொல்றா. நான் சொல்றத நம்பு, அந்த மாதிரி பண்ணு, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெயிண்டோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு பெரிய ஓவியத்தையே அந்த இடத்துல மூயாங் கிரியேட் பண்ணிடுறான். இந்த மாதிரிதான் ஃபிளவர்ஸ் வரையணும், எங்க ட்ரை பண்ணுன்னு சொல்ல, இது ஓகேவா அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. ஃபெய்னி முகத்திலேயே இந்த மாதிரி பண்ணணும்னு பெயிண்ட் அடிச்சு விடுறான் மூயாங். அட பாவி, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு ஃபெய்னி இவனை துரத்தி துரத்தி ஓடி வந்துட்டு இருக்கா. இவன் முகத்துல பெயிண்ட் அடிக்கிறா. ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி அந்த குட்டி ரூம்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க. சரி, பரவாயில்ல, நான் ஓடவே போறதில்ல, என் முகத்துல என்னெல்லாம் காமெடி பண்ணுமோ நீ எல்லாமே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு இடமே கொடுத்துடுறான் மூயாங். இப்போ என் டர்ன், நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இவளை துரத்தி வந்து மறுபடியும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டு ரெண்டு பேரும் அந்த பெயிண்டிங்க கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குட்டி வீட்டுக்குள்ள ஒரு அழகான உலகத்தையே இவங்க ரெண்டு பேருமா கிரியேட் பண்றாங்க. ஃபெய்னிக்கு அதை பார்த்ததும் ஒரு கவிதை தோணுது. இங்க இருக்கிற அத்தனை பூக்களும் கடவுள் இந்த பூமி மேல ஒரு ஸ்டாம்ப் அடிச்ச மாதிரி இருக்கு. நிலா வெளிச்சமும் சூரிய வெளிச்சமும் மாறி மாறி இதுக்கு ஒரு போர்வையை போத்திட்டு இருக்கு.
இந்த இடத்துல இருக்கிற எல்லா பூக்களும் எனக்காகவே உருவான மாதிரி இருக்குன்னு ஒரு கவிதைய அது எழுதிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஃபெய்னியோட அண்ணாக்கு மறுபடியும் ஊருக்கு வரதுக்கு உத்தரவு கிடைச்சிருச்சாம். நான் ஊருக்கு வர போறேன்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு ஃபோன் பண்ணிட்டு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் ஆகுது. மூஜிங் அவளோட ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ உள்ள சூ வரான். உங்க பாட்டி என்ன யான்னு கூப்பிட்டாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேரா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரான்னு கேட்க பாட்டிக்கு கொஞ்சம் அப்படிதான் மறதி இருக்கு. அதனால அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத. அந்த பேரை சொல்லி உன்னை கூப்பிட்டுட்டாங்கன்னு சூ சொல்றான். இல்ல ஒருவேளை பாட்டி மறதினால கூப்பிட்டுட்டாங்களா இல்ல அந்த பொண்ண மாதிரியே நான் அப்படியே இருக்குங்கிறதால கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆமா என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே ஒன்ன மாதிரிதான் இருப்பா. அதனாலதான் நான் உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணேன்னு சூ எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இது என்னோட ப்ரொஃபசர் அதாவது உங்க அங்கிள்க்கும் தெரியும் தானே. அதனாலதான் அவர் என்ன பார்த்து உங்க பாஸ்ட் எல்லாம் தெரியுமான்னு கேட்டாரு. டைரக்டா சொல்லாம ஹிண்ட் கொடுத்தாரு. நான் எதை பத்தியும் நம்பாம கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த உண்மை தெரியுதுன்னு மூஜிங் சொல்றா. இவன் பாத்துட்டு இருக்கான். நீ மட்டும் என்ன லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன ப்ரொபோஸ் பண்ணா அடுத்த நிமிஷம் ஓகே சொன்னா அடுத்த நிமிஷம் போய் ப்ராஜெக்ட்டுக்கு லெட்டர் சப்மிட் பண்ணிருக்க. என்னோட குடும்பத்தோட பவர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பியா அப்படின்னு அவன் கேட்க, நான் அந்த பொண்ணு மாதிரி பார்க்க இல்லாம இருந்திருந்தா நீங்க கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்களா? சரி ஓகே, ஆனாலும் ஒரு ஒய்ஃபுக்கான எல்லா வேலையும் நான் பாக்குறேன். ஆனா இது காதல் அப்படிங்கிற டிராமாலாம் நமக்குள்ள வேண்டாம். இப்ப பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஒரு ஒய்ஃப் இப்படிதான் பேசுவாங்களா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அப்படின்னு சொல்றான். வேகமா மூச்சிங் அவளோட ஷர்ட்டை ரிமூவ் பண்றா. என் பாடி நல்லா இருக்கா இல்ல அந்த பொண்ணு பாடி நல்லா இருக்கா? ஒய்ஃப்கான எல்லா வேலையும் நானும் பார்க்க ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வேகமா மூஜிங்க்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மூஜிங் அப்படியே சில மாதிரி படுத்திருக்கா. இவனே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுறான். நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லயே தூங்கிக்கிறேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். மூஜிங் தனியா கட்டில படுத்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஃபெய்னியோட ஆபீஸ்ல அவளோட சீனியர் ஒருத்தங்க எக்ஸ்ட்ராவா அவளுக்கான்னு செட்டு கறி வாங்கிட்டு வந்து இந்த மீட்டு சாப்பிடு, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஸ்ட்ரென்த் ஏத்த உடம்புல அப்படின்னு சொல்றாங்க. அதானம்மா, ஈஃபாங்க போய் நீ வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஈஃபாங்குக்கு கொஞ்சமும் கேரக்டர் சரியில்லை. ஷூ மேடமால கெட்ட பையனா வளர்த்து வச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல போனா போது. மூயாங்கே ஓகே தான் சொல்ல உடனே ஃபெய்னி பாக்குறா. இல்லக்கா, எனக்கு தெரிஞ்சு மூயாங் ஈஃபங்க விட எந்த விதத்திலயும் வேர்ஸ்ட் கிடையாதுன்னு சொல்ல சாரி சாரி தெரியாம சொல்லிட்டேன். ஆனா கல்யாண சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க, எங்க யாருக்கும் கல்யாண பலகாரமே கொடுக்கலையே. அப்படி கொடுக்காம விட்டா எல்லாரும் தப்பு தப்பா பேசுவாங்க. சீக்கிரம் கொடுங்க புரியுதான்னு சொல்ல, பேசுனா பேசிட்டு போறாங்க, நாங்க எதுக்கு காசு செலவு பண்ணணும் அப்படின்னு ஃபெய்னி கேக்குறா. அப்படிலாம் இல்லம்மா, கொடுக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வருது. கல்யாணம் ஆன லேடிஸ் எல்லாம் வந்துட்டு மெயின் ஆபீஸ்ல லைன்ல நில்லுங்க அப்படின்னு. நீயும் என் கூட வான்னு சொல்ல ஃபெய்னி பாக்குறா. அட ஆமால, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் இனிமே போகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. லைன்ல நிக்கும் போது எதுக்குக்கா கூப்பிடுறாங்க, என்ன கொடுப்பாங்க? ரேஷனா அப்படின்னு சொல்ல, ரேஷனா? கான்ட்ரசெப்டிவ்ஸ்மா, காண்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. வேண்டாமா, அப்பெல்லாம் சின்ன பசங்க சொல்லக்கூடாது. வாழ்க்கையில நீ இன்னும் பொறுமையா இருக்கணும். குழந்தைலாம் அப்புறமா பிளான் பண்ணி பெத்துக்கலாம். நான் சொல்றேன்ல, வா என் கூடன்னு இவ்வளவு தரன்னு உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்க மூயாங்கோட அங்கிள் ஒருத்தர் இருக்கார்ல, இப்ப அவர்கிட்ட தானே மூயாங் வேலை பாக்குறான். ஆபீஸ்க்குள்ள வரான். அந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே லிங்கி இருக்கா. ஏய் நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆனா அவரை கண்டுக்கவே கண்டுக்காம லிங்கிய மூயாங், அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்திருக்கேன். ஃபெய்னி அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன். உங்க ஆசீர்வாதம் வேணும்னு சொல்ல நீ வீட்டுக்கு கூட்டு வா, ஆன்ட்டிய சூப்பரா சமைச்சு போட சொல்றேன். அந்த பொண்ணு பேர் என்ன சொல்லுன்னு கேட்க ஃபெய்னி. ஃபெய்னிக்கும் சேர்த்து நான் இப்பவே தேங்க்ஸ் சொல்லிடுறேன் மூயாங் மூச்சுக்கு 300 தடவை ஃபெய்னின்னு சொல்லிட்டு இருக்கான். யாரா அந்த பொண்ணு உன்னை இப்படி துதிப்பாட வச்சிருக்கா? கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும்னு சொல்ல, ஓகே கண்டிப்பா நீங்க அவளை பார்த்தா நான் ஏன் மேல இவ்ளோ பாசமா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அங்கிள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். லிங்கி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. என்ன ரொம்ப நீ வெறுக்கிறியா அப்படின்னு மூயாங்க கேட்க, வெறுக்கிறனா? நல்ல வேலை வெறுக்கவே இல்ல. நீ மட்டும் வந்திருந்தா என்ன பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபெய்னி வந்திருக்க மாட்டா. எனக்கு இவ்வளவு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்க மாட்டா. சோ நான் உன்னை வெறுக்கவே இல்லைன்னு சொல்ல, முயாங் உனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு தானே அப்படின்னு லிங்கி கேக்குறா. லிங்கி, நான் உன்னை என்னைக்குமே கேர்ள் ஃப்ரெண்டா பார்த்தது இல்ல, ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கிறத உனக்காக ஏன் விட்டு கொடுத்தேன்னு எல்லார விட உனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ வந்துட்டு ஒரு பாதையை சூஸ் பண்ணி அதுல போயிட்டு இருக்க. அதுல இருந்து ட்ராக் மாறாம கரெக்டா போ. நான் ஃபெய்னிய கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு போட்டியை குறைச்சு தானே இருக்கேன். அதுக்கு நீ தேங்க்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்றான். தேங்க்ஃபுல்லா தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். நீ போயிட்டு வா அப்படின்னு அவ கொஞ்சம் கடுக்கடுன்னே சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து மூயாங் கிளம்பி வந்துடுறான். மூயாங் ஃபெய்னியை கூட்டிட்டு அவங்க வீட்ல மாடி ஒண்ணு இருக்கு போல, அங்க வந்துடுறான். ஏய் மாடிக்கு கூட வரலாமான்னு ஃபெய்னி கேக்குறா. அதே நான் இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன். வா கொஞ்சம் வெளியே போய் வேடிக்கை பார்க்கலான்னு ஓட்டு மேல ஏறி ஃபெய்னியையும் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். சூப்பரா இருக்கு, காத்து செம்மையா வருது, பசுமையா இருக்குன்னு ஃபெய்னி என்ஜாய் பண்றா. மூயாங் அவளை பார்த்து சிரிச்சுட்டே வா இங்க உட்காரலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஃபெய்னி பக்கத்துல உட்காந்துக்கிறா. ரொம்ப பிடிச்சிருக்கு, என் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீடு எம்டியா இருக்கு, நம்ம அதுல ஏதாவது ஃபில் பண்ணணும். வீடு உனக்கு கிடைச்சது, சோ ஃபர்னிச்சருக்கு நான் ஏதாவது காசு செலவு பண்றேன். செகண்ட் ஹேண்ட் ஷாப்ல போனா நம்ம கொஞ்சம் கம்மி விலையில வாங்கலாம்னு அவ சொல்ல,
இல்ல இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் அத பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல அப்பல்லாம் பண்ணக்கூடாது. நான் பிளான் கூட போட்டிருக்கேன். இரேன் பட்ஜெட் எடுத்து காட்டுறேன்னு அவ பேக்ல கைய விட, அதுக்குள்ள இந்த காண்டம்ஸ் இருந்ததுல்ல, அது வந்து விழுந்துருது. அது வேகமா மூயாங் கையில எடுத்துடுறான். "பேய் நீ இத குடு, என்கிட்ட குடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "குடுக்க முடியாது. இத வச்சுட்டு இருக்கியா நீனு?" அப்படின்னு அத வேணும்னே எடுத்துட்டு இவள பயங்கரமா வம்பிழுக்க ஆரம்பிக்கிறான். ஃபெய்னி தொரத்தி தொரத்தி டயர்டே ஆயிடுறா. அன்னைக்கு ஃபெய்னியும் மூயாங்கும் ஃபெய்னியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறாங்க. மூயாங்குக்கு மீட்லாம் கூப்பன் குடுப்பாங்கல்ல. அத வச்சு கூப்பன்ஸ வச்சு மீட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஃபெய்னி பாக்குறா. அதுக்குன்னு இப்பதான் மாசமே பொறந்திருக்கு. இந்த மாச கூப்பன காலி பண்றேன்னு கேட்க, இப்பதானே நமக்கு கல்யாணம் நடந்திருக்கு. நம்ம நல்லா தானே சாப்பிடணும். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கிள் ஆன்டி இந்தாங்க உங்களுக்கும் மீட். நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இன்னும் நீங்க ஏன் கல்யாண கேண்டிய எல்லாருக்கும் கொடுக்கல? நாளைக்கு வாங்கிட்டு போயிட்டு ஃபேக்டரியில எல்லாருக்கும் கொடுங்கன்னு அவங்க அம்மா சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம். காசு வேஸ்ட் அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. இல்ல ஆன்டி கவலைப்படாதீங்க. நாளைக்கு நாங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் குடுத்துடுறோம் அப்படின்னு மூயாங் சொல்லிட்டு, ஒரு தடவை தானம்மா கல்யாணம் ஆகுது. குடுக்கலாமே அப்படின்னு கெஞ்சுறான். அம்மா அப்பா பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபெய்னி அன்னைக்கு ரூம்குள்ள வந்துட்டு கபோர்டுக்கு இவ்ளோ, காட்டுக்கு இவ்ளோன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி காசு எடுத்து வைக்கிறா. உள்ள மூயாங் வரான். இது என்னதுன்னு கேட்க, யுனிவர்சிட்டி படிக்கிறதுக்காக நான் சேர்த்து வச்ச காசு. இப்ப நமக்கு ஃபர்னிச்சர் வாங்க யூஸ் ஆகுது. எங்க அம்மா அப்பா நான்லாம் சாப்பிட்டதால உன் மீட் கூப்பன் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. இத நீ வச்சுக்கோ. இந்த காசு நாங்க சாப்பிட்டதுக்காக உனக்கு குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம என் அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு காசு செலவு பண்ணிடாத. அப்புறம் உனக்கு மாச கடைசியில காசு பத்தாது. உனக்கு எப்ப சம்பளம் வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் நீ சாப்பாட்டுக்கும் என்கிட்ட காசு வாங்குற மாதிரி இருக்கும்னு சொல்ல, எங்க நான் சாப்பிடாம போயிடுவேனோன்னு கவலைப்படுறியா அப்படின்னு மூயான் கேக்குறான். பாதி தான் கேப்பியா? சாப்பிடாம போயிட்டேன்னா நான் காசு குடுக்கணும். அது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்ல, மூயாங்க அவன் கிட்ட இருக்கிற மிச்சம் காசையும் எடுத்து அவகிட்டயே குடுத்துடுறான். நான் கையில வச்சிருந்தா எல்லாத்தையும் செலவு பண்ணிருவேன். என் செலவெல்லாம் இனிமே நீ பாத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிடுறா. மூயாங் அவனோட பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் மூயாங் அவனோட ட்ரைனிங் கிளாஸ்ல இருந்துட்டு இருக்கான் பெயிண்டிங் பண்ணிட்டு. அப்ப யாரோ அங்க இருக்கிற ஒரு ஏரியில மீன் புடிச்சிட்டு ஓடுறாங்க. கவர்மெண்டோட ஏரியில எவன்டா மீன் புடிச்சதுன்னு துரத்திட்டே ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. ஓ இங்க இவ்ளோ மீன் இருக்கான்னு யாரோ பேசிட்டு இருக்காங்க. அத பாத்துட்டு அத பத்தி ஏதோ ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கான். டாக்டர் ஒரு சர்ஜரிய முடிச்சிட்டு வெளியே வர அழகா கிளம்பி மூஜிங் வந்துட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். இல்ல உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சதுன்னா ரொம்ப வேர்த்து கொட்டும். புது ட்ரெஸ் கொடுக்க சொல்லி உங்க அம்மா சொன்னாங்க. சாப்பாடும் கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஒய்ஃப்னா அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு மோஜிங் குடுக்குறா. இந்த கலர்ல நீ இவ்ளோ அழகா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றான். எனக்கும் தெரியும். ஆனா அந்த கலர் நான் போட்டதே இல்ல. ஏன்னா புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களுக்கு அழகா இருக்கிறது கூட தப்பு. அடுத்தவங்க இவ எப்படி மினுக்கிட்டு இருக்கா பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. இந்தாங்க வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ கிளம்பிடுறா. இவள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஃபெய்னியும் மூயாங்கும் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஃபெய்னி ஒரு கட்டில் வாங்கலாம். போதும் 2 கட்டில் வாங்குனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? தப்பா இருக்கும் ஃபெய்னி அப்படின்னு இவகிட்ட சரி பண்றதுக்கு பாக்குறான். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே கட்டில்ல படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. கல்யாணம் ஆனவங்கலாம் அப்படிதான் தூங்குவாங்க ஃபெய்னி. அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல, உடனே அவ இல்ல இல்ல அங்க பாரேன் பங்கர் பெட் இருக்கு. அதான் ஹாஸ்டல் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பெட். அத வாங்கி நம்ம போட்டுட்டோம்னா நம்ம ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யாராவது கேட்டா ஸ்டோரேஜ்க்கு வச்சிருக்கோம்னு சொல்லிக்கலாம். சூப்பர் ஐடியா இல்ல அப்படின்னு பிளான் பண்ணி சில திங்ஸ் எல்லாம் வாங்குறா. அதே மாதிரி மூயாங் என்னெல்லாம் ஐடியா குடுக்குறானோ அதை ஃபாலோ பண்ணி சில திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஃபெய்னியோட வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. எதுக்குடி கல்யாணம் ஆனவங்க பங்கர் பெட் வச்சிருக்கணும்னு கேட்க, ஸ்டோரேஜுக்குமா? அப்பதானே எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ எத பத்தியும் யோசிக்காத. அண்ணன் திரும்ப வரப்போறான். அப்போ அன்னிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணும்ல. அந்த பிளான பத்தி யோசி. புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அடுத்து அம்மாவும் அப்பாவும் கிளம்புறாங்க. கரெக்டா அந்த நேரமா பார்த்து மூயான் கேக்குறான். ஃபெய்னி உனக்கு டாப் வேணுமா இல்ல பாட்டம் வேணுமா? நான் உங்க அப்பா கூட என்னைக்காவது குடிச்சிட்டு டாப்ல ஏற முடியலன்னா திடீர்னு பாட்டம்ல வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலன்னு சொல்ல, நானே டாப் எடுத்துக்கிறேன். அதான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிடுறா. நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க வீட்டுக்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஃபெய்னி போய் எட்டி பார்த்தா அவங்க கலீக் தான் யாரோ வந்திருக்காங்க. ஃபெய்னி நம்ம 2 பேரும் இனிமே நெய்பர்ஸ் ஆயிட்டோம். ஆளுக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. என்னது இது கட்டிலு பங்கர் பெட் போட்டிருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா தூங்குறது இல்லையா அப்படின்னு அவங்க ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா இல்ல இல்ல நாங்க ஒன்னா தான் படுத்துப்போம். மேல சும்மா ஸ்டோரேஜ்க்கு சின்ன வீடு இல்ல மெயின்டைன் பண்றோம்னு ஃபெய்னி சமாளிக்கிறா. ஓ அப்படியா கேள்விப்பட்டதே இல்ல. நான் அப்புறம் பாக்குறேன்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஃபெய்னி பார்த்தல வசமா மாட்டிருப்போம். பேசாம நம்ம ஒண்ணாவே படுத்துட்டு மேல ஸ்டோரேஜ் போட்டுருவோம். என்ன ஆகுறன்னு கேட்க, கனவுதான். தனித்தனியாவே படுத்துக்கலான்னு ஃபெய்னி அங்க இருந்து கிளம்புறா. இங்க டாக்டர் சூ கிட்ட சாப்பிட போலாமான்னு கேட்க, எங்க நீங்க வர போறீங்க? உங்க ஒய்ஃப் உங்களுக்கு ஸ்பெஷலா கொண்டு வருவாங்களேன்னு சொல்லும் போதே ஒரு அசிஸ்டன்ட் பையன் வரான். இன்னைக்கு மேடம்க்கு ஏதோ வேலை இருக்கான். சோ என்ன இனிமே சாப்பாடு குடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். இது கேட்டதுமே சூக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. அன்னைக்கு நைட் சூ வீட்டுக்கு போறான். அங்க மூஜிங் ஏதோ சின்சியரா வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல சாப்பாடு குடுக்கன்னு கேட்க, அதுவா உங்க ஒய்ஃப்ன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வந்தேன். போதும் ஒரு வாரம் வந்தேன்ல அப்படின்னு சொல்ல, எல்லார விட நீ தான் அழகின்னு நீ ப்ரூவ் பண்ணணும்.
அதுக்காக வந்தேன். கரெக்ட்டா அப்படின்னு சூ கேக்குறான். இப்ப நான் ஒரு தியரம தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ருக்கேன். வேற எதுவும் இல்லன்னு அவ பாட்டுக்கு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல வேகமா வரான். "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க?" அப்படின்னு மூஜிங்க்கு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மூஜிங்கும் பதிலுக்கு அவன கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. மூஜிங், "நீ என்ன கொஞ்சம் கூட லவ்வே பண்ணல. கரெக்ட்டான்னு?" கேட்க, "நீங்க மட்டும் என்ன லவ் பண்றீங்களா என்ன?" அப்படின்னு மூஜிங் கேக்குறா. பொய்ன்னு தெரிய போற ஒரு ஆன்ஸர எதுக்காக கேள்வி கேட்கணும்? சொல்லவே வேண்டான்னு சொல்ல, "லவ் எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்" அப்படின்னு சொல்றான். எனக்கும் அதேதான். லவ் வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதுவும் வேலை இல்லன்னா என்ன கொஞ்சம் விடுறீங்களா? மீதி தியரம கம்ப்ளீட் பண்ணணும்னு இவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டு தியரம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவன் பாக்குறான். பொண்ணா இல்ல இரும்பா இவன் தெரியலையேன்னு. ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஃபெய்னியோட அண்ணா ட்ரெயின்ல இருந்து கீழ இறங்கிடுறாங்க. ஃபெய்னி, மூயாங் 2 பேரும் வெல்கம் பண்றதுக்கு போறாங்க. நான் நேரா லின்மை வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். பாய் அப்படின்னு அவங்க அண்ணா அங்கிருந்து கிளம்ப, "அண்ணா, உன்ன லின்மை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் அவ ஃப்ரெண்டுங்கிறனால நீ தனியா போனா சரிப்பட்டு வராது. நான் கூட இருந்தா கொஞ்சம் சமாளிக்கலாம். லின்மையோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொரடு மொரடா பேசுவாங்க. தெரியும்ல, வா நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு இவ கூட்டு போயிட்டு இருக்கா. மூயாங் பாக்குறான். "அண்ணா போங்க, போய் பொண்ண தூக்கிட்டு வாங்க" அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஃபெய்னியோட அப்பா கிட்ட கூட விளையாடுற ஒருத்தரு, "ஏம்பா, மூயாங்க எந்த வார்த்தையும் கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க பொண்ணுக்கு. மூயாங்கு 7 வருஷமா கிட்டத்தட்ட இந்த ஊர்ல இல்லவே இல்ல. அதுக்குள்ள வேற யாரையாவது லவ் பண்ணியிருந்தா, அவனுக்கு புள்ள குட்டின்னு யாராவது இருந்திருந்தா, ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருந்தா, இந்த விஷயத்தெல்லாம் பத்தி கேட்கவே இல்லையான்னு ஏத்தி விடுறாரு. லைட்டா ஃபெய்னியோட அப்பாக்கும் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துருது. நேரா அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, "இல்ல, ஃபெய்னிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவனுக்கு ஏதாவது ஒரு வேளை கல்யாணம் ஆயி குடும்பம் கிடும்பம் இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்ல, கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம பேசாதீங்க. நல்ல பையன் மூயாங்கன்னு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட். அவன்கிட்ட இருந்து உண்மைய வர வைக்கணும். உண்மைய வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நல்லா வந்துட்டு ஒரு 1/2 லிட்டராவது சரக்கு வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு ஊத்தி குடுக்குறேன். அப்படியே பேசுற மாரி பேசி அவன்கிட்ட இருந்து உண்மைய வர வைக்கிறேன்னு சொல்ல, நல்லா குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. சரி, ஓகே, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் உண்மைய வரவழைச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அங்கிருந்து கிளம்புறாரு. ஃபெய்னி அவங்க அண்ணா கூட லின்மையோட வீட்டுக்கு போயிருக்கா. லின்மையோட அம்மா, அப்பா 2 பேரும் இருக்காங்க. "இல்லம்மா, உங்க பையன் அண்ணனுக்கு என்ன இருக்கு? ஒரு நல்ல வேலை இல்ல, படிப்பும் இல்ல. இப்பதான் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கான். இன்னும் வேலை குடுக்கல. குடுக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் கிட்ட ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு?" அப்படின்னு கேக்குறாங்க. லின்மை பாக்குறா. "அவன் ஒரு பையன். அந்த தகுதி இருக்கு. அது போதாதா?" அப்படின்னு சொல்றா. "கொஞ்ச நேரம் நீ வாய மூடுன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு, "சொல்லுமா, என் பொண்ணு பின்னாடியே இந்த பஸ் டிரைவர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு நல்ல வேலை இருக்கு. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா பாத்துக்குவான். என் பொண்ணுக்கு மட்டும் என்ன குறை? கோஆப்பரேட்டிவ் ஆபீஸ்ல வேலை பாக்குறா. அவளுக்கும் நிலையான சம்பளம் இருக்கு தானே" அப்படின்னு சொல்ல, பெயினி பாக்குறா. "ஆன்ட்டி, உங்களுக்கு தெரியாது. அந்த பஸ் டிரைவர் இவள மட்டும் இல்ல, எனக்கும் ரூட் விட்டுட்டு இருந்தான். சரியான பொம்பள பொறுக்கி. வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டே இருப்பான். எங்க அண்ணனுக்கு உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற மாரி நிறைய குவாலிஃபிகேஷன் இல்லங்கிறது கரெக்ட் தான். ஆனா எங்க அண்ணன் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் லின்மைனா ரொம்ப உயிரு. அவள நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம். என் அண்ணன் ரொம்ப உண்மையானவன். எப்படி ஊர்ல இருந்து வந்து நேரா உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்கான் பாருங்க. அந்த அளவுக்கு அவன் லின்மை மேல பாசம் வச்சிருக்கான். ஒருவேளை அவன் ஏதாவது லின்மைக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்சா கூட நான் போய் ஆளா நிப்பேன் சண்டை போடுறதுக்கு. என் ஃபேமிலி கிட்ட நிறைய காசு இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு என்ன இருக்கோ அதுல லின்மைக்கு பங்கு இருக்கு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு தான் எங்ககிட்ட எல்லாம் இல்லாம இருக்கலாம். ஃபியூச்சர்ல எப்படி வேணா நாங்க பணக்காரங்கள ஆகலாம்ல. எங்க அண்ணனுக்கு நல்ல வேலை கூட கிடைக்கலாம்ல. அதனால ஆன்ட்டி, அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல, "ம்மா, எனக்கும் அவர தான் ரொம்ப புடிச்சிருக்கு. நான் அவர தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு லின்மை சொல்லிட்டு இருக்கா. "சரிப்பா, உனக்கு ஒரு வேளை நல்ல வேலை கிடைச்சதுன்னா, அப்ப வேணா பார்க்கலாம்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "வேலை தானே அங்கிள், நான் சீக்கிரமா வேலைக்கு ரெடி பண்றேன்" அப்படின்னு இந்த பையனும் சொல்றான். வேலை கிடைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல வேலையா கிடைக்கணும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு லின்மையோட பேரண்ட்ஸ் பேசி இவங்க 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. இந்த நேரத்துல மூயாங்க கிட்ட ஃபெய்னியோட அப்பா வந்துட்டு சரக்க ஊத்த ஆரம்பிக்கிறாரு. நெறைய கிளாஸ் நெறைய ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. "அங்கிள், போதும் போதும். சாரி மாமா, போதும் போதும்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். "ஏன்பா, குடிச்சா ஏதாவது சொல்லக்கூடாதத உளறுவேன்னு பயமா இருக்கான்னு?" கேட்க, "இல்ல மாமா, நீங்க என்ன வேணா கேளுங்க. நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன்னு" குடிக்க ஆரம்பிக்கிறான். "அம்மா, நீ இந்த முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தல்ல, அப்போ ஒரு டீம்ல இருந்திருப்பல்ல. அதுல எத்தன பொண்ணுங்க இருந்தாங்க? எத்தன பசங்க இருந்தாங்கன்னு?" நெறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே டைம் ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மூயாங் தெளிவா தான் இருக்கான். ஃபெய்னியோட அப்பா தான் ஓவர் போதையில ஏதேதோ கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "ஈஃபான்னு ஒரு பொண்ணு இருந்தா. ரொம்ப அழகா இருப்பா. அதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒரு காலம்ப்பா" அப்படின்னு இவர் பல கதைகள சொல்லிட்டு இருக்காரு. மூயாங் சிரிச்சுட்டே கேட்க ஆரம்பிக்கிறான். "ஓ அப்படியா அங்கிள்? அப்படியா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய வராங்க. அவங்க அப்பா பைத்தியம் புடிச்ச மாரி ஓவர் போதையில திரிஞ்சுட்டு ரோட்லயே விழுந்துடுறாரு. "இங்க பாருப்பா, நீ போ. ஃபெய்னி கூட நைட் இரு. நான் இங்கேயே படுத்துட்டு காலைல எந்திரிச்சு கிளம்பிடுவேன்னு" சொல்ல, "இல்ல மாமா, நானும் உங்க கூட உட்கார்ந்திருக்கேன்னு" மூயாங் பக்கத்துலயே உட்கார்ந்திருக்கிறான்.
அம்மாப்பா ஃபெய்னிய நீ நல்லா பாத்துக்குவல்ல, உனக்கு வேற எந்த பொண்டாட்டியும் புள்ள குட்டிலாம் இல்லலன்னு கேட்க, என் வாழ்க்கையில ஃபெய்னி தவிர யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டேன். மாமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மூயாங் வாக்கு குடுக்குறான். இது போதும் எனக்கு அப்படின்னு அவரோட அப்பா வேகமா மூயாங்கோட கால்ல படுத்துக்கிறாரு. சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணுப்பா, ஃபெய்னி மாரி ஒரு தங்கமான பொண்ணு யாருக்கும் கிடைக்காது. திறமையான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பொறுப்பான பொண்ணுன்னு சொல்ல, அது என்னவோ உண்மைதான் மாமா அப்படின்னு மூயாங் சொல்றான். என்ன நான் ஈஃபெங்க கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் வாழ்க்கை இப்படியா இருந்திருக்கும்னு நினைக்கிற? நெறைய காசு வச்சிருந்திருப்பேன். பெயினிய நல்லபடியா பார்த்திருந்திருப்பேன். ஏன்னா ஈஃபாங் எவ்ளோ பெரிய பொசிஷன்ல இப்ப இருக்கா தெரியுமா? ஆனா ஒரு வேள நான் என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணாம அவள கல்யாணம் பண்ணிட்டா, உனக்கு ஃபெய்னி பொறக்காமலே போயிருந்திருப்பா. ஃபெய்னி தான்ப்பா எனக்கு என் பழைய காதல விட ரொம்ப முக்கியம். அவ தான் எனக்கு முக்கியம். என் பையனும் என் பொண்ணும் என்னோட 2 கண்ணுங்க மாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டிய கூட எனக்கு ரொம்ப புடிக்கும். அவள கூட நான் வேற யாருக்காகவும் விட்டுக் குடுக்குற ஐடியால இல்ல அப்படின்னு பேசுறாரு. மோயாங் சிரிக்கிறான். ஓகே, ஓகே அங்கிள். பரவால்ல, பரவால்லன்னு அவருக்கு தட்டி குடுத்துட்டு இருக்கான். பார்த்தா அவர எழுப்புறாங்க வீட்ல ஒய்ஃப். கொஞ்சம் கூட வெட்கமே இல்ல. மூயாங்கோட உங்க மருமகன் கால்ல படுத்து 4 மணி நேரமா தூங்கியிருக்கீங்க. உங்க பையன் உங்கள முதுகுல தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்ல, என் பையன் வந்துட்டானா? என்னாச்சு? ப்ரொபோசல் நல்லபடியா முடிஞ்சுதா? அப்படின்னு கேட்கிறாரு. கிட்டத்தட்ட நல்லபடியா முடிஞ்சுதுப்பா அப்படின்னு உங்க பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷூவ கூட ஒரு ஷூவ காணோம். எங்க விட்டீங்கன்னு தெரியல. நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஃபெய்னி அண்ணா அங்கிருந்து கிளம்புறான். மூயாங்க பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நல்ல பையன் அப்படின்னு அது மட்டும் அவங்க அப்பா சொல்றாரு. இவ்வளவுதானான்னு கேட்க, ஏன் ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இருக்கு. இதெல்லாம் சொல்லணுமா என்ன? இது மட்டும் பத்தாதா? நல்ல பையங்கிறது தானே நல்ல நியூஸ். விடு விடு அப்படின்னு அவர் பொண்டாட்டிய சமைக்க ஏதாவது எடுத்துட்டு வா. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கையில பாக்குறாரு வாட்ச் காணோம். வாட்ச கீழே விட்டேனான்னு பதறி போய் தேட, ஒரு பேப்பர்ல சுத்தி மூயாங் இவரோட பாக்கெட்ல வாட்ச வச்சிருக்கான். அத பார்த்து சிரிச்சுட்டே கையில கட்டிட்டு பேப்பர் எடுக்குறாரு. மாமா நீங்க கவலையே படாதீங்க. நான் உங்க பொண்ண நல்லா பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஈஃபான கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறது? அப்புறம் நீங்க போன மாசம் ஒரு மீட்டு கூப்பன காணாம போட்டது. அப்புறம் 8 யுவான் தொலைச்சீங்களே அது அப்படின்னு எல்லாமே எனக்குள்ளேயே இருக்கும். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன பத்தி அத்தைகிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசுங்கன்னு சொல்ல, அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் உளறிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு ஃபெய்னியோட அப்பா பாக்குறாரு. மூயாங்குக்கு ஃபெய்னி கால்ல மசாஜ் பண்றா. 4 மணி நேரம் கால காட்டியிருக்க, கால நகர்த்தியிருக்க வேண்டியதானேன்னு கேட்க, ஃபெய்னி எனக்கு உன் கூட இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதான் எப்படின்னு யோசிச்சேன். நீ ரொம்ப அன்பான குடும்பத்துல வளர்ந்திருக்க. அதனால தான் உனக்காக எத வேணா தியாகம் பண்றதுக்கு நினைக்கிற ஒரு அண்ணன், எப்பவுமே கோவமா இருந்தா கூட உன்ன பத்தி பேசும்போது ரொம்ப பொறுப்பாயிடுற உங்களோட அம்மா, அப்புறம் பொறுப்பில்லாத மாதிரி எப்பவுமே இருந்தாலும், குடிச்சாலும் பொண்ண பத்தியே பேசிட்டு இருக்க ஒரு அப்பா. எவ்ளோ ஒரு அழகான ஃபேமிலி. ஃபெய்னி உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா எப்படி நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னு கேட்க, அம்மா, அப்பா, அண்ணா இருக்கணும். ஹாப்பியா இருக்கணும். அவ்வளவுதான். வேற எனக்கு ஆசை இல்ல அப்படின்னு ஃபெய்னி சொல்றா. மூவியாங்க அடுத்த நாள் போயிட்டு அந்த மீன் பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அதாவது பிடிக்க கூடாது. ஆனா மீன் கிடைக்கும். அந்த இடத்துல போயிட்டு திருட்டுத்தனமா மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். காலையில உட்காந்து நைட்டே ஆயிடுது. இருட்டி போயிடுது. ஆனா குப்பை தான் கிடைச்சதே தவிர ஒரு மீன் கூட கிடைக்கல. மறுபடியும் மூயாங் வீட்டுக்கு வந்துடுறான். ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு ஃபெய்னி கேக்குறா. இல்ல கொஞ்சம் நைட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து பெயிண்ட் பண்றதுக்காக போனேன். ஃபெய்னி எனக்கு ஒரு பெரிய நெட்டா தச்சு குடுக்குறியா? எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, நான் தச்சு குடுக்குறேன் அப்படின்னு ஃபெய்னி சொல்லிடுறா. இங்க சூ ரூம்குள்ள வரான். அப்பன்னு பார்த்து மூஜிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்றா. வெளிய போறியான்னு கேட்க, ஆமா ஜியாங் செங்குக்கு போறேன். என் தம்பிக்கு கல்யாணம் வரும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருந்தான். அதான் கிளம்புறேன். ஏன்னு கேட்க, இல்ல நீ மட்டுமா போக போற? என்ன கூட்டு போறது இல்லையா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு வர ஆசையா என்ன? அவன் ரொம்ப குறும்புக்காரன். உங்களுக்கு அவனெல்லாம் புடிக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஓ! அப்படியா? சரி ஓகே. பரவால்ல. ஆனா அக்காவ கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு ஒரு மனசாவது இருக்கே! அதுக்கே பாராட்டலாம். உனக்கு தான் அந்த இதயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு கிளம்பிடுறான். அடுத்த நாள் மூஜிங் ட்ரெயின்ல ஏறுறா. அவ பாட்டுக்கு சீட்ல உட்கார்ந்துட்டு சின்சியரா படிக்க ஆரம்பிச்சுடுறா. ஆப்போசிட்ல ஒரு லேடி உட்கார்றாங்க. கால மிதிக்கிறதுக்கு கூட வந்துடுறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவ பாட்டுக்கு படிக்க ஆரம்பிக்க, அந்த லேடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால வச்சு இடிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இவ திரும்பி பார்க்கறா. பார்த்தா சூ தான் அங்க உட்கார்ந்திருக்கான். அந்த லேடி இறங்கி போய் 15 நிமிஷம் ஆச்சு. நான் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் அளவுக்கு சின்சியரா படிக்கிற ஒரு ஆள நான் பார்த்ததே கிடையாது. ஏன் இவ்ளோ சின்சியாரிட்டி அப்படின்னு கேட்டு, நான் உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு நினைச்சுக்காத. எனக்கும் ஜியாங்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை குடுத்துருக்காங்க கான்ஃபரன்ஸ். அதுக்காக போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, இந்த அளவுக்கு கோஇன்சிடென்ஸா? நிஜமாவா? அப்படின்னு இவ கேட்கிறா. ஆமா, நிஜமா தான். நம்பு. சரி ஓகே. நான் அதே மாதிரி பெர்த் புக் பண்ணிருக்கேன். உனக்கும் சேர்த்து ஒரு சீட் புக் பண்ணிருக்கேன். அங்க வந்தா நீ ஃப்ரீயா உட்காந்து படிக்கலாம், படுத்துக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஓகே பாத்துக்கோ அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் அவன் பெர்த்ல படுத்து பாத்துட்டே இருக்கான். வராளா வராளான்னு. பார்த்தா மூஜிங் வந்துட்டு இருக்கா. அவ வரத கண்டுக்காத மாதிரி இவன் பாட்டுக்கு புக் படிச்சுட்டு இருக்க. உள்ள வரா, மூஜிங் பக்கத்துல உட்காந்துட்டு அவன் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடுறா. இன்னும் சூ கண்டுக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப மேல இருக்க பெர்த்துக்கு ஒரு பையன் வரான். வேகமா செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு இருக்கான். போய் மேல ஏறி உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தோலெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கான். இவன் என்ன இவன் இப்படி டார்ச்சர் பண்றானேன்னு மூஜிங் தள்ளி உட்கார்ந்தா மேல இருந்து காலை வேற நீட்டிக்கிறான்.
சார் காலையாவது கீழ எடுங்க. முகத்த முன்னாடி நீட்டியிருக்கீங்கன்னு சொல்ல, என் கால் நீளம் அப்படிதான் பண்ண முடியும். என்ன பண்ணுவேன்னு திமிருத்தனமா கேட்கிறான். மூஜின் போய் பக்கத்துல இருக்க குட்டி சீட்ல உட்காந்துக்கிறா. காலை இதோட கட் பண்ணிட வேண்டியதான்னு சூ கால்ல படம் வரைய ஆரம்பிக்க, யோ யார்யா நீ? அந்த பொண்ண என்ன பண்ணா உனக்கு என்னன்னு கேட்க, அவளோட புருஷன் சர்டிபிகேட் இருக்கு. வேணா செக் பண்ணி பாக்குறியா? அப்படின்னு சூ கடுப்பாயிடுறான். மூஜிங்க்கு முதல் தடவையா சிரிப்பு வருது. சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. மூஜிங் என்னோட சீட்ல உட்காந்துக்கோ. இந்த பக்கம் நான் உட்காந்துக்கிறேன்னு அவனோட சீட்டை கூட சரி பண்ணி குடுக்குறான். மூஜிங் போய் அங்க உட்காந்துட்டு மறுபடியும் அவனே குறுன்னு பாக்குறா. 2 பேரும் சின்சியரா ஏதோ புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோயாங் இன்னும் ஒரு மீனை கூட பிடிக்கல. ஆனா ஆறுல இருந்து பாதி குப்பைய ஃபெய்னி செஞ்சு கொடுத்த வேலையால கிளியர் பண்ணி வச்சிருக்கான். என்னப்பா மீன் பிடிக்கிறியான்னு கேட்க, இல்ல சார் ஆறுல குப்பை நிறைய இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்காக வந்திருக்கேன். சரி சரி போகும்போது குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிரு. நல்ல புள்ள அப்படின்னு அங்க இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தோதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு மறுபடியும் மீனே பிடிக்காம அங்க இருந்து போயிடுறான். ஃபெய்னியோட பெட்டி எடுக்கிறான். ஃபெய்னிட்ட கேட்காமலே காசு எடுக்கிறோம் தப்பான்னு யோசிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும்னா நல்லபடியா காசு எடுக்கணும்ல. ஆனா ஃபெய்னி இந்த காசை உனக்கு கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஃபெய்னியோட அண்ணாவை பார்த்து நீங்க ஒரே பாட்ல நிறைய பேருக்கு சமையல் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையான்னு கேட்க, ஆமா சாப்பிட முடியற எதையுமே நடக்கிறது பறக்கிறது ஊடுறதுன்னு எதையா இருந்தாலும் ஒன் பாட்ல சூப்பரா குக் பண்ணிடுவேன்னு சொல்ல, உங்க தங்கச்சி கல்யாணத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு மூயாங் கேட்டுட்டு இருக்கான். இங்க மூஜிங் சூ 2 பேரும் ஊருக்குள்ள வந்துடுறாங்க. உங்க ஹோட்டல் இங்க இருக்கு கெஸ்ட் ஹவுஸ். நான் அந்த பக்கம் போணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ கிளம்பி கண்டுக்காம போயிட்டு இருக்கா. இவனை நைட்டு குளிக்கலாம் அப்படின்னு ரூம் டோரை ஓபன் பண்ணா ஆப்போசிட் இருக்கிற ரூம்ல சூ போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஃபாலோ பண்றேன்னு நினைச்சுக்காத. அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அதான் இங்க போறேன். உன் தம்பி கல்யாணத்துக்கு நீ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலையான்னு கேட்க, ஓவரா இருக்கு கோஇன்சிடென்ஸ். ஆனா என் தம்பி கல்யாணத்துக்கு நான் இங்க வந்திருக்கேங்கிறதையே அவன் கிட்ட சொல்ல போறது இல்லன்னு இவ பேசிட்டு இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு சூ கேக்குறதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.